வணக்கம். மிதுன ராசி நண்பர்கள் அனைவருமே குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் நல்ல தொழில் முயற்சியோடும் அபிவிருத்தியோடும் எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் வெற்றியோடும் பேரும் புகழும் சந்தோஷம் திருப்தியோடு வாழ எல்லாம் அல்ல உங்களுடைய குலதெய்வம் அனுகிரகத்தோடு இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடம் விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கே பெயர்ச்சி அடைகிறார். அப்போ மிதுன ராசியிலிருந்து அமர்ந்தக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் விலகி உங்களுக்கு அனுகூலம் கிட்டும். பூர்வ புண்ணியத்தில் பூமி பிராப்தம், சொத்து பிராப்தம், வீடு பிராப்தம் இதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த வருடம் அது நிவர்த்தி கொடுத்து உங்களுக்கு அது கிடைக்கும். குழந்தை தடை உள்ளவர்கள், 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம், குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது அன்பு ஸ்தானம். அப்போ திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி வேறுபட்டு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் கூட இந்த முறை அவர்களுக்கு ஒரு அந்யோன்யம் பிறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் என்பது இருக்கும். அப்போ அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நல்ல தருணமும் இருக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய ராசியிலே அமர்ந்து 7வது பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கிறார் குரு பகவான். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்ல அனுகூலமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். தந்தை வழியில் வரக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கும். தந்தைக்கு பேரும் புகழும் கிடைக்கும். தந்தைக்கு பேரும் புகழும் கிடைக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து பிராப்தம் எல்லாமே கிடைக்கும். அப்போ தடைகள்லாம் விலகி இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல அந்யோன்ய அமைப்போடு இருப்பார்கள். அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் கம்ப்யூட்டரு கணினி சார்ந்து செயல்பாடு உள்ளவர்கள், கையெழுத்து போடுபவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல தீர்க்கமாக அதை செக் பண்ணி கையெழுத்து போடுவது நல்லது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக பாதுகாத்து செல்வது நல்லது. அடுத்தவர்களிடையே அதிகமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல புரிந்து கொண்டு நல்ல அந்யோன்யத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல வருடமாக இருக்கும். ஏனால் குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தையும் கொடுப்பார். ஏன்னா குரு தான் அமர்ந்த இடத்தை ஒரு வகையில் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தை வலுப்படுத்துவார். ஆகையால் நல்ல ஒரு கவனமாக இருக்கக்கூடிய வருடம். அறிந்து புரிந்து செயல்படுங்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி ஸ்தானமாக அமையும். நன்றி.